ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சங்கமம்ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் ஆவது ஏதோ 2 ஜோடியும் சண்டை போடுற மாரி அப்படி இப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட் லாஸ்ட் எபிசோட். கொஞ்சம் கூட விஜய் காவேரியை காட்டவே இல்ல. இந்த பக்கம் மகா அண்ட் சூர்யா வச்சியும் ஒரு ட்ராக்ல வந்து மறுபடியும் சண்டை போடுற மாரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காம்படிஷன் எல்லாமும் டோட்டல் வேஸ்ட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. பார்க்குற மாரியே இல்ல. அவங்கவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுற மாரி, இங்க தாத்தாங்க பேசுற மாரி, அந்த இடத்துல ஆங்கர்ஸ்ல வந்து பேசுற மாதிரி, அதுக்கப்புறம் வில்லத்தனம் பண்றவங்களுக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் குடுத்து, இன்னொரு பக்கம் ராஜலக்ஷ்மி இங்க கௌதமோட அம்மாவ வெறுப்பேத்துற மாரி, இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. மகாக்கும் சூர்யாக்குமாச்சும் ஒரு சீன் அவங்களோட ரூம்ல வந்து வச்சிருந்தாங்க சண்டை போடுற மாரி. காவேரிக்கும் அதே மாரி நம்மளோட விஜய்க்கும் சுத்தமா சீன்ஸே இல்ல. அந்த சாரி கட்டி விடுற இடத்துலயும், அதே மாரி ஷேவ் பண்ற இடத்தையும் தவிர்த்து, அவங்களோட சீன்ஸ் இன்னைக்கு காட்டவே இல்ல. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட்ல இருக்காங்க. சீக்கிரமா இந்த சங்கமத்த முடிங்க. எங்களுக்கு வேண்டான்ற அளவுக்கு. நார்மலாவே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி, இந்த ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போற மாரி, அப்படி சங்கமம் கொண்டு வந்திருக்கலாம். அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த மாரி காம்படிஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு, எல்லா கப்பிள்ஸையும் காமிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் விரும்புறது இந்த 2 கப்பிள்ஸ் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி இழுன்னு இழுத்து சீன்ஸ் வந்து கொண்டு போறாங்க அப்படின்றது தெரியல. சுத்தமா எந்த ஒரு டயலாக்ஸுமே கிடையாது காவேரி, விஜய்க்கலாம். இவங்களாவது சண்டை போடுற மாரியாவது ஒரு சீன் காமிச்சாங்க. என்னடா இந்த சங்கமம் இப்படி கொண்டு போறீங்க? சங்கமம் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஆனா இந்த சங்கமம் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு நார்மல் ட்ராக்குக்கு வாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. அ ரொம்ப அருவையா இருக்கு. காம்படிஷனும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கிடையாது. சாரி கட்டி விடுறது, ஷேவ் பண்றது காமெடியா தான் இருக்கு. என்னடா இது நெகட்டிவ் கமெண்ட்ஸாவே குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அ நெறைய பேர் வந்து என்கிட்ட டிஎம் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க. இந்த 4 டேஸா மகாநதி சீரியல் பார்த்த ஃபீலே இல்ல. ஏதோ சீரியல வந்து ஒரு 1 வாரமா மிஸ் பண்ற மாரி இருக்கு. அதே மாரி தான் ஆஹா கல்யாணமும். அந்த சீரியல் பொறுத்தவரைக்கும் ஃபேமிலியா காமிச்சாலும் மகா, சூர்யாவோட ட்ராக் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப டோட்டலா மிஸ் ஆயிட்டு இருக்கு. ரசிகர்கள்லாம் ரொம்பவே கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ராக்க சீக்கிரமா முடிச்சு நார்மலுக்கு வாங்கப்பா.